சில்க் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. கடந்த 6 வருஷத்துல முதல் முறையா யுஎஸ் கவர்மெண்ட் முடங்கி இருக்கு. அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்ட அந்த நிதி மசோதா ஸ்பெண்டிங் பில் தோல்வியை தழுவி இருக்கு. இதனால அமெரிக்காவுடைய அரசு நிர்வாகம் ஷட் டவுன் ஆயிருக்கு. எனவே அரசு வேலைகளில் இனி லே ஆஃப் நடக்கும். பல அரசு நிர்வாகங்களும் முடங்கி போகும், சம்பளம் கிடைக்காது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளையும் இனி அமெரிக்கா சந்திக்க போகுது. இந்த நேரத்தில் ஸ்பெண்டிங் பில்னா என்ன, கவர்மெண்ட் ஷட் டவுன்னா என்ன, அமெரிக்காவில் எப்படி இந்த ஷட் டவுன் ஏற்பட்டதா, இதனால் என்ன நடக்கும், எப்போது இது முடிவுக்கு வரும், ட்ரம்ப் தற்போது என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு, இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, ஒயிட் ஹவுஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பற்றியெல்லாம் தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பெண்டிங் பில்னா என்ன? அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஃபினான்ஷியல் இயர்னா ஒவ்வொரு வருஷத்தோட அக்டோபர் 1 செப்டம்பர் 30 வரைக்கும் அமெரிக்காவில் ஃபினான்ஷியல் இயராக சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 30 அடுத்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்படணும். இதை ஃபண்ட் அப்ராப்ரியேஷன் பில், ஸ்பெண்டிங் பில், ஃபண்டிங் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி பட்ஜெட் ஒதுக்குறாங்க அதே மாதிரி தான் அங்கு நிதி ஒதுக்கீட்டு மசோதா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த நிதியாண்டுக்காக அமெரிக்க அரசு செலவினங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பில் ஒவ்வொரு வருஷமும் நிறைவேற்றப்படும். எவ்வளவு பணம் தேவைப்படுது, எதற்கு செலவு செய்கிறாங்க, டிஃபென்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதர் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறைக்கும் செலவு பண்ணுறதுக்காக பணத்தை ஒதுக்கிறதுக்கான பில் தான் இந்த ஸ்பெண்டிங் பில் அப்படிங்கிறத. சரி, ஷட் டவுன்னா என்ன? யுஎஸ் கவர்மெண்ட் இயங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் ஒதுக்கணும். அதாவது அந்த ஸ்பெண்டிங் பில் நிறைவேற்றப்படணும். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கு, 2 ஹவுசஸ். ஒன்று செனட், 2வது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது பிரதிநிதிகள் சபை. இந்த 2 ஹவுசஸ் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்க அரசாங்கம் இயங்குறதுக்கு அந்த ஒதுக்கப்படக்கூடிய நிதி மசோதாவுக்கு, அந்த ஸ்பெண்டிங் பில்லுக்கு இந்த 2 அவைகளிலும் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் உடன்படணும், ஓகே சொல்லணும். அந்த நிதி மசோதாவுக்கு இந்த 2 அவை மெம்பர்களும் உடன்படவில்லை அப்படின்னா நிதி ஒதுக்கப்படாது. அப்படின்னா அமெரிக்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. அதனால நான் எசென்ஷியல் சர்வீசஸ் மற்றும் ஆஃபீஸஸ் அதை தற்காலிகமாக மூடிடுவாங்க. இதைத்தான் ஷட் டவுன் அல்லது லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க செனட்டில் ஒப்புதல் கிடைச்சாதான் அக்டோபர் 1 அரசு நிர்வாகங்களுக்கு நிதி கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா ஷட் டவுன் செய்யப்படும். சரி, இப்போது அமெரிக்காவில் எப்படி இந்த ஷட் டவுன் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்க அரசு நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தின்படி இந்த மசோதாவுக்கு அமெரிக்க அதிபருடைய ஒப்புதல் மட்டும் இருந்தால் போதாது. 2 அவை உறுப்பினர்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக தேவை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் குடியரசுக் கட்சி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, ஜனநாயக கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு 2 கட்சிகள் தான் இருக்கு. அமெரிக்க செனட் சபையில் 100 எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ இருக்கிற செனட்ல 53 குடியரசுக் கட்சியினரும் 45 ஜனநாயக கட்சியினரும் 2 சுயேட்சை கட்சியினரும் இடம்பெற்றிருக்காங்க. ட்ரம்ப் கட்சி அதாவது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு 53 எம்பிக்கள் இருக்காங்க. சுயேட்சையா இருக்கக்கூடிய 2 பேரும் ட்ரம்ப்புக்கு தான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இதன் மூலமா ட்ரம்ப் கட்சி ஆதரவு 55 உயர்ந்திருக்கு. இருந்தாலும் கூட இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு 60 எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. அப்படிங்கிறதுனால எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி அவங்களுடைய ஆதரவும் இப்போது தேவைப்படுது. அவங்களும் இந்த ஸ்பெண்டிங் பில்லுக்கு ஓட் போடணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்றதையும் நீங்க கேட்கணும், அப்படின்னா தான் உடன்படுவோம், ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. இதனால தான் அந்த ஸ்பெண்டிங் பில் இதுவரைக்கும் நிறைவேறல. இந்த பில் தோல்வி அடைந்தாலும் கூட தொடர் தீர்மானம்னு ஒன்று இருக்கு, அதாவது கண்டினியூயிங் ரெசல்யூஷன் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். அதாவது புதிய நிதி ஒதுக்கீடு செய்யாம போன வருஷம் என்ன நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அதே தொடர்வதை தான் கண்டினியூயிங் ரெசல்யூஷன் சொல்றாங்க. ஆனாலும் கூட அதுவும் அந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே நிறைவேற்றப்பட்டிருக்கணும். ஆனால் அதுவும் நிறைவேற்றப்படலை. அப்படிங்கிறதுனால தான் யுஎஸ் ஃபெடரல் கவர்மெண்ட் முடக்கம் ஏற்பட்டிருக்கு, ஷட் டவுன் ஆகியிருக்கு. எதனால டெமோக்ராட்டிக் பார்ட்டி மெம்பர்ஸ் இந்த பில்லுக்கு, இந்த மசோதாவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்கும்போது,
வெளிநாடுகளுக்கு வழங்கக்கூடிய நிதி ஆகட்டும், அமெரிக்காவோட அமைதிப்படைக்காக கொடுக்கப்படக்கூடிய நிதின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய துறைகளுக்கான நிதியை கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து குறைச்சிட்டாரு. அதுபோக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், மருத்துவத்துறையில எப்பவுமே ஜனநாயக கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி தனி கவனம் செலுத்துவாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸே. ஆனா இந்த குடியரசுக் கட்சியை சேர்ந்த ட்ரம்ப் வந்து அதுக்கான நிதியையும் தற்போது குறைச்சிட்டாரு. இதையெல்லாம் தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தங்களுடைய அதிருப்தியான விஷயங்களா வச்சிருக்காங்க. குறைந்த வருமானம் கொண்ட அமெரிக்கர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் செலுத்துறதுக்கான மானியத்தை கொடுக்கக்கூடிய திட்டங்களை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஜனநாயக கட்சியுடைய கோரிக்கை. ஆனால் அது அமெரிக்க மக்களுக்கு வந்து அதிக செலவு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு ட்ரம்ப் தரப்பு சொல்லுது. கொரோனா காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் சமாளிக்கிறதுக்காகத்தான் அந்த திட்டமே வந்து கொண்டுட்டு வரப்பட்டது. இனிமேலும் வந்து அந்த திட்டத்தையெல்லாம் தொடரணும் அப்படிங்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் தரப்பு சொல்லுது. ட்ரம்ப் தலைமையிலான ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சேர்ந்த உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க ஃபெடரல் அரசுடைய செலவுகளை வந்து இப்போ என்ன செலவு இருக்குதோ அதையே தொடரலாம் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் அந்த மானியம்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இதையெல்லாம் தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி எதிர்க்கிறாங்க. கையோடு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாரு, அதையெல்லாம் நிறுத்த வேண்டும் அப்படின்னும் ஜனநாயக கட்சியினர் சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் இரண்டு தரப்புக்கும் இடையே உடன்பாடு எட்டப்படலை. சரி, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அரசுக்கு கீழ் செயல்படக்கூடிய நிர்வாகங்கள் அப்படியே முடங்கும், எதுவுமே செயல்படாது. போலீஸ், விமான நிலையம், அமெரிக்க போஸ்டல் சர்வீஸ், இந்த மாதிரி ரொம்ப நெசசரியான அந்த நிர்வாகங்கள் மட்டும் செயல்படும். இதுவரைக்கும் அரசு தொழிற்சாலைகளுக்கும் மாணவர்களுடைய படிப்புக்கும் வழங்கப்பட்டு வந்த நிதி ஆகிய அனைத்துமே வந்து நிறுத்தப்பட்டுடும். இந்த ஷட்டவுன்னால பல அரசு பணியாளர்கள் அமெரிக்காவில் வேலையிலிருந்து நீக்கப்படுவாங்க. பலருக்கும் பார்ட் டைம் ஜாப் தான் கொடுக்கப்படும். பணியில் இருக்கிறவங்களுக்கு சேலரியும் கிடைக்காது. 2018ஆம் ஆண்டுக்கு அப்புறமா அமெரிக்க அரசாங்க பணிகள் எல்லாம் இந்த மாதிரி ஷட்டவுன் ஆகிறது இதுதான் முதல் முறை. 2018ஆம் ஆண்டு ட்ரம்ப் முதல் முறையாக அதிபராக பொறுப்பேற்ற போதும் கூட இந்த மாதிரி ஷட்டவுன் வந்துச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு 35 நாட்கள் இருந்தது. அதனால் $11 பில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது. இது அமெரிக்க உள்நாட்டு உற்பத்தி திறனுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. மறுபடியும் அரசு நிர்வாகம் வந்து செயல்பட தொடங்குதுனாலும் கூட சிலருக்கு சம்பளம் கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்காமையும் போகலாம். இது எல்லாமே அமெரிக்க சட்டத்துக்கு உட்பட்டது. அதுபோக பலருக்கும் ஜாப் கண்டிப்பாக போயிடும். இதையெல்லாம் வந்து ட்ரம்ப் நல்லது தான்னு நினைக்கிறார். இதனால் பலரையும் வேலையிலிருந்து தூக்கிடலான்னு நினச்சிட்டு இருக்கார். மொத்தத்தில் அவரை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவான விஷயம்தான். அமெரிக்காவில் சரியாக புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு அரசு முடங்கியது. இனிமேல் பொருளாதார அறிக்கைகளை வெளியிடுறது வந்து தாமதமாகும். அதுபோக ஆராய்ச்சி மையங்கள்லேருந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் லோன் ஆஃபீஸ் வரைக்குமே அனைத்தும் மூடப்படும். இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த ஷட்டவுன் ஒவ்வொரு வாரமும் அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சியை சுமார் 0.1%லேருந்து 0.2% வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஆய்வாளர்கள் மதிப்பிட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஏற்கனவே டாரிஃப் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏஐ மாதிரியான மாற்றங்கள் வந்து நிறைய சவால்களை அங்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போது ஷட்டவுனும் ஏற்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து ஷட்டவுன் எப்போது முடிவுக்கு வரும்னா அதுக்கு ஒரு டைம் லிமிட் கிடையாது. இது வரைக்கும் அரசு அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடலை. இந்த டைம்குள்ளே முடியும்னு எதையும் சொல்ல முடியாது. ஒருவேளை தொடர் தீர்மானம், அதாவது அந்த கண்டினியூங் ரெசல்யூஷன், அதை வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா அதுக்கும் செனட் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே இது வந்து முடிவுக்கு வரும். கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்காவில் இந்த கவர்மெண்ட் ஷட்டவுன் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. இது ட்ரம்ப்போட ஃபஸ்ட்டு பதவி காலத்திலேயே பார்த்தீங்கன்னா 3 முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. அதில் வரலாற்றிலேயே ஒரு மிக நீண்ட காலம் நீடித்த ஒரு ஷட்டவுன்னா கிட்டத்தட்ட 36 நாட்கள் நீடித்தது தான் 2018. அது ஜனவரி 2019 தான் வந்து முடிவடைஞ்சது. அதுக்கப்புறம் 1980களில் ரொனால்டு ரீகனுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 8 முறை இந்த மாதிரி கவர்மெண்ட் ஷட்டவுன் ஏற்பட்டிருக்கு. கடந்த 1977ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்க அரசு 20 நிதி பற்றாக்குறைகளை இந்த மாதிரி சந்திச்சிருக்கு. அது எல்லாமே 1 நாள் 2 நாள் தான் நீடிச்சிருக்கு. இப்போது அமலாகி இருக்கக்கூடிய இந்த ஷட்டவுன் பார்த்தீங்கன்னா 21வது முறை. 2013ஆம் ஆண்டு
கடைசியாக நடந்த கவர்மெண்ட் ஷட்டவுனில் கிட்டத்தட்ட 8,50,000 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து சம்பளமே கொடுக்காம வேலையிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த ஷட்டவுன் மூலமாக 7,50,000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னுட்டும், இதனால் ஒரு நாளைக்கு $400 மில்லியன் இழப்பு ஏற்படும் அப்படின்னும் ஆய்வாளர்கள் மதிப்பிட்டிருக்காங்க. இப்போது இராணுவ வீரர்கள் உள்பட அந்த அத்தியாவசியமான தொழிலாளர்கள் வந்து சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்குற ஒரு கட்டாயம் ஏற்படும். அதுபோக அத்தியாவசியம் இல்லாத அந்த அமெரிக்க அரசில் வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ விமான போக்குவரத்தில் கட்டுப்பாட்டாளர்களாக இருக்கிறவங்க, சட்ட அமலாக்க பணியாளர்கள், அதுபோக சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மாதிரியான அத்தியாவசியமான பணிகளில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுடைய பணியை தொடருவாங்க. அப்படின்னாலும் கூட பாஸ்போர்ட் ப்ராசஸ் பண்ணுறது, தேசிய பூங்கா செயல்பாடுகள், அதுபோக ஒழுங்குமுறை ஆய்வுகள் உள்ளிட்ட பல சர்வீஸும் வந்து நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது பற்றி ஒயிட் ஹவுஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த 2 நாட்களுக்குள்ளேயே ஆள் குறைப்பு நடவடிக்கைகள், லே ஆஃப் வந்து தொடங்கும்னு சொல்லிட்டாங்க. அத்தியாவசியமற்ற அனைத்து ஊழியர்களும் இதனால் பாதிக்கப்பட போகிறாங்க. ஆக ஆட்குறைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது. கடந்த 7 ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு ஷட்டவுனுக்கு போயிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு அங்கே இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பெண்டிங் பில், ஷட்டவுன் பற்றியெல்லாம் ட்ரம்ப் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பாசிட்டிவான முடிவு அப்படிங்கிறது எதுவுமே எடுக்கப்படலை. இதனால் இந்திய நேரப்படி நேற்று காலையிலிருந்தே வந்து அமெரிக்க அரசு முடங்கி இருக்கு. இப்போது வரைக்குமே 2 தரப்பிலும் சமரசம் செய்யறதுக்கான எந்த ஒரு அறிகுறிகளும் கிடையாது. அதுபோக ஷட்டவுன் தொடங்கின சில மணி நேரத்திலேயே வந்து அதை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான வாக்கெடுப்பும் கூட நடந்திருக்கு. ஆனால் அதுவுமே தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனை தொடர்ந்து செனட் சபையை ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஷட்டவுன் நீடிச்சது அப்படின்னா பல லட்சம் பேர் அமெரிக்காவில் வேலையை இழப்பாங்க. அதோடு அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் பல பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும். இந்த நிலைக்கு வந்து எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் காரணம்னு துணை அதிபர் JD வான்ஸ் வந்து ஒரு பக்கம் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜனநாயக கட்சியினருடைய அரசியல் விளையாட்டை வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அமெரிக்க மக்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னுட்டு உண்மையாகவே அவங்க நினச்சாங்கன்னா ஷட்டவுனை வந்து அவங்க தான் முடிவுக்கு கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி அவங்க நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சரி, இந்தியா அதனால் பாதிக்குமா அப்படின்னா, நேற்று இந்தியாவுடைய பங்குச்சந்தை பாசிட்டிவாக தான் இருந்தது. இப்போது அமெரிக்காவில் ஷட்டவுன் ஏற்பட்டிருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்களுடைய முதலீடுகளை இந்தியாவுக்கு திருப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது போக நியூ H1B விசா அப்ளிகேஷன்ஸ், H1B ஸ்டேட்டஸ் சேஞ்சஸ், அது போக இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம போகும். டெம்பரவரியாக இதையெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. இதனால் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரம்ப் இதை பற்றியெல்லாம் கவலையே படலை. எவ்வளவு பேரையும் வந்து வேலையை விட்டு தூக்கிறதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கார். இதனால் ஆயிரக்கணக்கான இந்திய தொழில்நுட்ப நிபுணர்கள் வந்து நேரடியாகவே இதனால் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் ட்ரம்ப் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படலை. முடிஞ்ச அளவு அரசு வேலைகளில் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களை எவ்வளோ பேர்த்த வேலையை விட்டு தூக்க முடியுமோ அவ்வளோ பேர்த்த தூக்கிறதுக்கு அவர் தயாராக தான் இருக்கார். அதனால் இந்த ஷட்டவுன் பற்றி அவர் அவ்வளோ ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.